ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜ் குகன் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பரான பட்டாணி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட்டாக டெய்லி தக்காளி சாப்பாடு அந்த மாதிரி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி தேங்காய் நான் 1.5 தேங்காய் மூடி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ரைஸ் எவ்வளோ வைக்கிறீங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க. நான் சரி பாலே ஊற்றிட்டு தண்ணி ஒரு போட்டு கூட ஊற்றல. தேங்காய் கம்மியாக தான் இருக்குன்னா தேங்காய் பால் 2 டம்ளர், தண்ணி 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து பால் எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பால் எடுத்துகிட்ருக்கிறேன். ஃப்ரெஷ் பால் ஃபஸ்ட் எடுக்கிற பால். நீங்கள் இல்லை பாலே ஃபுல்லாக ஊற்றிக்கிற மாதிரி இருந்தாலும் ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸு. நான் கிட்டத்தட்ட 4 டம்ளர் பாலே எடுத்துட்டேன். நீங்கள் இல்லை தேங்காய் இல்லை அப்படின்ட்டா நீங்கள் ஒரு மூடி அப்படி தான் இருக்குன்னா ஒரு மூடியில் இருக்கிற பாலை மட்டும் எடுத்துகிட்டு மீதி நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கலாம். அதுவும் கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்காதவங்க நீங்கள் நார்மலாக இந்த தேங்காய் பாலை இது பண்ணிவிட்டு நார்மலாக அந்த தண்ணி நம்ம எப்போவும் ரைஸ் வைக்கிற மாதிரியே கூட நீங்கள் அதுவும் செய்யலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாருங்கள், நான் கடலெண்ணெய் கிட்டத்தட்ட 4 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நெய் 2 டீஸ்பூன். அப்போ தான் அந்த ரைஸ்க்கு டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு போடுற மசாலா எல்லாமே போட்டிருக்கேன். ஏலக்காய், இலை எல்லாமே, பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டிருக்கேன். பொடிசாக கட் பண்ணி வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 போட்டுக்கலாம் உள்ள. அது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு கிடையாது. நீங்கள் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வணங்கினா போதும். ஒரு கொத்து கருவேப்பிலை தழை நல்லா அதையும் போட்டு வணக்கிக்கலாம். நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க. கீரி போட்டுக்குங்க. காரம் இறங்காது இதில். ஏன்னா பச்சை மிளகா தான் காரத்துக்கு. முழுசாக போட்டிங்கன்னா காரம் உள்ளே இறங்காது. நீங்கள் கிள்ளியே போட்டுக்குங்க. அப்போ தான் காரம் உள்ள, உங்களுக்கு காரமாக சாப்பிட்றவங்களுக்கு நீங்கள் கிள்ளி போட்டுக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு வணக்கிக்கலாம். முந்திரி கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் முந்திரி போடுறனா போடுங்க. வீட்டில் எது இருக்கோ அது மாதிரி போட்டுக்குங்க. நான் வீட்டில் இருந்துச்சு அதனால் போட்டுக்கிட்டேன். அது போட்டாலும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனு நல்லா கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்குங்க. ஏன்னா மற்ற எந்த ஸ்பைசஸும் உள்ளே போடுறது கிடையாது. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் பட்டாணி 1 கப் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸு, கேரட் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் அது பீன்ஸும் கூட சேர்த்திக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரைஸு. நீங்கள் பட்டாணி இல்லைனாலும் கேரட், பீன்ஸ் போட்டு கூட இந்த மாதிரி கூட செய்யலாம். டேஸ்ட் ரைஸ் நல்லா தான் இருக்கும். இதுவும் நல்லா வணக்கிக்கலாம். ஏன்னா நான் உரிச்ச பட்டாணி தான் எடுத்திருக்கேன். நான் காஞ்ச பட்டாணியாக இருந்தால் ஊற வச்சு அதை வேக வச்சு உள்ளே சேர்த்தணும். இல்லைன்னா வேகாது. நீங்கள் பச்சை பட்டாணி எடுத்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி புதினா தழை, மல்லித்தழை எடுத்திருக்கேன். 2மே அதையும் நல்லா போட்டு வணக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வணக்கிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வணங்கிடணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் 4 டம்ளரே எடுத்துக்கிட்டேன். நான் அரிசி நம்ம ஊற வைக்காதனால நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 4 டம்ளர்
தேங்காய் பால் சேர்த்திருக்கேன். நீங்கள் இல்லை தேங்காய் பால் இல்லை அப்படின்னா நார்மல் 2 டம்ளர் தேங்காய் பால் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இல்லை தேங்காய் பால் பிடிக்காதவங்க தண்ணி மட்டுமே சேர்த்து இந்த மாதிரி டேஸ்ட்டில் கூட செய்யலாம். சில பேர்த்துக்கு தேங்காய் வந்து சேராது தேங்காய் பால். இது கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் உள்ளே சேர்த்தியாச்சு. ஒரு கொதி வந்துச்சு. பாஸ்மதி ரைஸ் உள்ளே சேர்த்திக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் விட்டு இறக்கிடலாம். சூப்பரான பட்டாணி சாதம் ரெடி. நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கடைசியில் தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா ஒரு கலரி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து அளவாக தான் ஆகும், அதனால தான் குட்டி குக்கர்லேயே வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். 1 இல்லை 2 விசில் விடலாம். அரிசி ஊறாதனால 2 விசில் விட்டுட்டேன். நீங்கள் அரிசி ஊற வச்சிங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரே விசில் போதும். சூப்பரான பட்டாணி சாதம் ரெடி. விசில் வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நல்லா பளபளன்னு எம்மியாக இருக்குது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சூப்பரான பட்டாணி சாதம் ரெடி.